ஒரு ஹதீஸ் கேட்டிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் எத்தனை ஹதீஸ், வெறும் 2 ஹதீஸ் கிதாப்ல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட இது சம்பந்தமா 600 ஹதீஸுகள் எங்களிடத்துல இருக்கு. ஆனா நான் 2 சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம் ஆகிய 2 கிரந்தத்தில் மாத்திரம் பெண்கள் பள்ளிக்கு வந்தார்களா இல்லையா, வந்தார்கள் என்று சொன்னால் எத்தனை ஹதீஸ் வருது பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஆனா ஒரு ஹதீஸை கேட்டா அல்ஹம்துலில்லாஹ் வர தயாருன்ட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் மஸ்ஜித் முஸ்லிமின், மஸ்ஜித் இக்லாஸ், மஸ்ஜித் தவ எல்லாம் திறந்தா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பா வாங்க நீங்க இன்ஷா அல்லாஹ். காமிச்ச பிறகு நீங்க வாங்க. அதாவது பெண்கள் பள்ளிக்கு வரலாமா அப்படி ஒரு ஹதீஸை நீங்க காமிங்க என்று அவங்க கேட்டிருக்காங்க. ஆதாரம் ஒண்ணு, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹீஹ் முஸ்லிம் 254 ஃபர்ஸ்ட் ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிம் 254. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்கள் துணைவியர் பள்ளிவாசலுக்கு செல்ல உங்களிடம் அனுமதி கோரினால் அவர்களுக்கு அனுமதி அளியுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சஹீஹ் முஸ்லிம் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அடுத்து சஹீஹ் முஸ்லிமில் 251, முதல்ல 254, இப்ப 251 அதே முஸ்லிம், பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு உங்களிடம் அனுமதி கேட்டால் பள்ளிவாசல் அவர்களுடைய உரிமையை தடுக்காதீர்கள். மூன்றாவது சஹீஹ் முஸ்லிம் 257. அல்லாஹ் அடுத்து சஹீஹ் முஸ்லிம் 258, பெண்களே நீங்கள் இஷா தொழுகையில் கலந்து கொள்ள பள்ளி வாசலுக்கு செல்லும் பொழுது, பல ஹதீஸ்கள், பெண்களே நீங்கள் இஷா தொழுகையில் கலந்து கொள்ள பள்ளி வாசலுக்கு வரும் பொழுது நீங்கள் நறுமணத்தை தடவ வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சஹீஹ் முஸ்லிமில் 258. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சலாம் கொடுத்து முடித்ததும் பெண்கள் எழுந்து சென்று விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுவதற்கு முன் சற்று நேரம் தொழுத இடத்திலேயே விட்டிருப்பார்கள். பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்து பள்ளிவாசலில் சலாம் கொடுத்ததற்கு பிறகு பெண்கள் எல்லாம் பள்ளியிலிருந்து எழுந்து செல்வார்கள். ரசூலுல்லாஹ் அந்த இடத்திலே இருப்பார்கள். இந்த செய்தியை அறிவிப்பது உம்மு சலமா, சஹீஹ் புகாரில 837. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் நீண்ட நேரம் தொழ வைக்கும் எண்ணத்துடன் தான் நான் தொழுகையில் நிற்கிறேன். அப்பொழுது பின்னால் தொழுது கொண்டிருக்கும் பெண்கள் பள்ளியிலே எனக்கு பின்னால் தொழுது கொண்டிருக்கும் பெண்கள் குழந்தை அழுவதனுடைய சத்தத்தை கேட்பதனால் அந்த குழந்தையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்க்கு வேதனையாக அமைந்துவிடும் என்பதற்காக வேண்டி நான் பள்ளியிலே தொழுகையை சுருக்கமாக தொழுகிறேன். சஹீஹுல் புகாரி அபூ கத்தாதா அறிவிக்கிறார்கள் 277. அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், கூட்டு தொழுகையில் ஆண்களினுடைய வரிசையில் சிறந்தது முதல் வரிசையாகும், அவற்றில் தீயது கடைசி வரிசையாகும். கூட்டு தொழுகையில் பள்ளிவாசலில் பெண்களினுடைய வரிசைகளில் சிறந்தது கடைசி வரிசையாகும், அவற்றில் தீயது முதல் வரிசையாகும். அவ பெண்கள் பள்ளிக்கு வரலாம், கடைசி சஃபிலே தொழுவது சிறந்தது. சஹீஹுல் புகாரி 1203. இமாம் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸஹலா பின்த் ஸஅத் ரலியல்லாஹு கூறுகிறார்கள், சில ஆண்கள் சிறுவர்களை போன்று தங்களை சிறிய வேஷ்டிகளை தங்கள் கழுத்திலே கட்டிக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவார்கள். இதை கண்ட நபி அவர்கள் பெண்களிடம், ஆண்கள் சுஜூதில் இருந்து எழுந்ததற்கு பிறகு உங்களுடைய தலையை நீங்கள் தூக்குங்கள். சஹீஹ் புகாரி 362. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதி இரவு வரை இஷா தொழுகையை பிற்படுத்தினார்கள். உமர் ரலி கூறினார்கள், தொழுகைக்கு வந்திருந்த பெண்களும் இஷா தொழுகைக்கு இரவிலே தொழுகைக்கு வந்த பெண்களும் சிறுவர்களும் உறங்கிவிட்டார்கள் என்று கூறியதும் அல்லாஹ்வுடைய தூதர் தமது அறையிலிருந்து புறப்பட்டு வந்து பூமியில் வசிப்போரில் உங்களை தவிர வேற யாரும் இந்த தொழுகையை இந்த நேரத்தில் தொழவில்லை என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் ஆயிஷா ரதி, சஹீஹுல் புகாரி 862. காஃப் அடுத்து கேட்டிருந்தாங்க, ஜும்மா தொழுகைக்கு ஒரு பெண்களாவது வந்திருந்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. வந்தால் நாங்க எங்களுடைய பெண்களை கூட்டு வர தயார். சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம், சஹீஹ் முஸ்லிம்ல அம்ரா ரதி அவர்களுடைய சகோதரி அறிவிக்கிறார்கள் 1442. சஹீஹ் முஸ்லிமில் 1442. நான் காஃப் வல் குர்ஆன் வல் மஜீத் என்று சொல்லக்கூடிய தொடங்கக்கூடிய அந்த அத்தியாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலிருந்தே நான் மனனம் செய்து நான் எடுத்துக்கொண்டேன். அதை அவர்கள் ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஓதுவார்கள். நான் அந்த ஜும்மாவில் கலந்து கொண்டு ரசூலுல்லாஹ் ஓத நான் மனப்பாடம் செய்தேன். கிட்டத்தட்ட 4 பக்கத்தை வாயிலிருந்து ஒப்பிச்சே மனப்பாடாக்க வேண்டும். ஆனால் எத்தனை ஜும்மாக்களில் அவர்கள் கலந்து இருப்பார்கள். ஒரு ஹதீஸை காமித்தால் உள்ளவர தயார்.
இத்தனை ஹதீஸ் அடுத்து வாங்க இன்ஷா அல்லாஹ் இருக்கு. சஹீஹுல் புகாரில 578 நம்பிக்கையுள்ள மூமினான பெண்கள் தங்களினுடைய கம்பளி ஆடைகளால் போர்த்தி கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஃபஜ்ர் தொழுகையில் பங்கெடுத்தவர்களாக இருந்தார்கள். தொழுகை முடிந்து ஃபஜ்ர் தொழுகை முடிந்து தங்கள் இல்லத்திற்கு திரும்பி செல்வார்கள். இருட்டின் காரணமாக நாங்கள் அவர்களை அறிய மாட்டோம். அறிவிப்பது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சஹீஹுல் புகாரி 578 ஃபஜ்ர் தொழுகைக்கு பெண்கள் வந்திருக்கிறார்கள். எத்தனை ஹதீஸ்! இது ரெண்டே ஹதீஸ் கிதாபில் இருந்துதான். சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் ஒட்டுமொத்த ஹதீஸை நான் வாசிச்சா விடிய விடிய வாசித்திருக்க வேண்டும். சொன்னா இல்லையா? 1000த்திற்கும் அதிகமான ஹதீஸுகள். 1000. அடுத்த ஒரு கேள்வி, நபிமார்களுடைய மனைவி யாராச்சும் பள்ளி கொண்டிருக்காங்களா? இது என்னங்க கேள்வி? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க பெண்களை பள்ளிக்கு அனுப்புங்க. அவரு கேட்கிறார் நபியினுடைய மனைவி. அப்ப என்ன ரசூலுல்லாஹ் தலாக்கினுடைய சட்டம் இப்படி சொல்றாங்க, நபிமாருடைய மனைவி யாராச்சும் தலாக் விட்டுருக்காங்களா அப்படிதான் நீங்க கேட்பீங்க. அடுத்து கேட்கிறாங்க என்னது ரசூலுல்லாஹ் 4 நபர்களுக்கு ஜும்மா கடமை இல்லை என்று சொன்னாங்க. சஹீஹான ஹதீஸ். என்ன? பெண்களுக்கு, சிறுவர்களுக்கு, நோயாளிகளுக்கு, பிரயாணத்தில் இருப்பவர்களுக்கு, இந்த 4 நபர்களுக்கும் ஜும்மா கடமை இல்லை என்ற ஹதீஸ போட்டுட்டு நீங்க எப்படி ஜும்மாக்கு கூப்பிடலாம்? நாங்களும் சொல்கிறோம் பெண்களுக்கு ஜும்மா கடமை இல்லை, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. சரி, இந்த ஹதீஸின் அடிப்படையில் நீங்கள் இபாதத்து செய்பவர்களாக இருந்தால் உங்கள் பள்ளியில் சிறுவர்களை நீங்கள் ஜும்மாவிற்கு அழைக்க கூடாது. ஏன்? அந்த ஹதீஸில் சிறுவர் என்று வருகிறது. நோயாளிகளை அழைக்க கூடாது, சேர போட்டு முன்னாடி வைக்க கூடாது. நீங்க தான் சொல்லணும் உங்களுக்கு ஜும்மா கடமை எல்லாம் வெளில போங்க. பிரயாணத்தில் உள்ளவர் யாராவது ஜும்மா கொண்டால் கிடையாது என்று சொல்ல வேண்டும். அதான் சொல்லணும். நபிமானுடைய மனைவி. தெளிவான ஹதீஸ் சஹீஹுல் புகாரில வருது. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் மதீனா மஸ்ஜித் நபவிக்குள்ள நுழைஞ்சாங்க. அப்ப 2 சுவர்ல கயிறு கட்டப்பட்டிருந்தது. என்ன கேட்டு இன்னும் உமர் ஹபீப் என்ன கயிறு என்று கேட்டார்கள். உடனே சொன்னாங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, யா ரசூலல்லாஹ் உங்களுடைய மனைவியில் ஒரு மனைவிதான் தொழுது இரவு நேரத்தை தஹஜ்ஜத் தொழுகை. என்னங்க? தஹஜ்ஜத் தொழுகையை பெண்கள் பள்ளியிலே தொழுதார்கள். சஹீஹுல் புகாரி வருகிறது. அதுவும் நபியினுடைய மனைவி தொழுதார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எத்தனை தெளிவான ஆதாரங்கள்! உண்மையில் இவர்கள் தெரிந்துதான் பேசுகிறார்களா அல்லது தெரியாமல் பேசுகிறார்களா? சஹீஹுல் புகாரி தமிழ்ல இருக்க எங்க பெண்களுக்கு தெரியுமே, எங்க ஆண்களுக்கு தெரியுமே, எங்க இந்த நோட்டீஸ போடுதுன்னு கேட்டி ஒரு தடவையாவது யாத்தியாச்சு கேட்டிருக்க கூடாதா? இத்தனை ஆதாரங்கள் நீங்கள் அன்பார்ந்த இறுதியாக எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. அவங்க சொல்லியிருக்காங்க நீங்க காமிச்சா நாங்க கூட்டு வர தயார்னாச்சு. இத்தனை ஆதாரத்தை காமிச்சிருக்கோம். பெண்களை தடுக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்கள் இரவு நேரத்தில் அனுமதி கேட்டாலும் கொடுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபி பெண்கள் இரவு நேரத்திலே தொழுதார்கள். சஹாபி பெண்கள் ஃபஜ்ருக்கு தொழுதார்கள். சஹாபி பெண்கள் ஜும்மாவிலே தொழுதார்கள். சஹாபி பெண்கள் தஹஜ்ஜத் கூட இரவு நேரத்திலே தொழுதார்கள். சஹாபி பெண்கள் பள்ளி வாசலிலே ஈத்திகாப் கூட இருந்திருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில் வருகிறது.